ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தில் எப்படி அப்ளை பண்ணால் நமக்கு 100% ஜாப் கிடைக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும், வருடம் ஒன்று பணி உயர்வு பெறுவாங்க, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகும்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது எல்லாத்தையும் டைரக்ட் போஸ்டிங்ஸ் மூலமாக ஃபில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிதி நெருக்கடி பிரச்சனை வருங்கிறனால இந்த தற்காலிக ஆசிரியர் டெம்பரரி பேசிஸில் போடுவாங்க. நாட் ஓன்லி இன் டீச்சர் ஃபீல்டு, ஓகேவா. தற்காலிக ஆசிரியர் பணியிடம்ன்றது இந்த மாதிரி ஆசிரியர் பணி நியமனத்தில் மட்டும் இல்லை, மருத்துவ பணியிடங்களும் சில தற்காலிகமாக போட்டிருக்கிறாங்க, சரிங்களா. செவிலியர்கள் தற்காலிகமாக இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் தற்காலிகமாக நியமிப்பாங்க. ஏன்னா அரசோட ஸ்கீம்ஸ் அவங்களோட பெனிஃபிட் எல்லாம் இதில் தற்காலிகத்தில் கிடைக்காது. ஒரு லோ சேலரியில் கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செஞ்சுப்பாங்க, அதனால், சரிங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் வெளியே இருக்குது, ஓகேவா. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சார் அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 பாஸ் ஆர் ஃபெயில் இருவருமே அப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. 2 பேருமே அப்ளை பண்ணலாம். எங்கே சார், எப்படி சார் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு தான் போய் அப்ளை பண்ணணும், அதை புரிஞ்சுக்கோங்க. லோக்கலுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு ஹெட் மாஸ்டரை மீட் பண்ணி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் வேக்கன்சி இருக்கிறதா வெளியே இருக்கிறது தகவல் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெஸ்யூம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரெஸ்யூம் கொடுத்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் கிடைக்கும். சில பேர் சொல்கிறது என்னென்னா, சார் அதில் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் இருக்குது, பணம் கொடுக்குறவங்க தான் வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நிறைய இடங்களில் இந்த மாதிரி நேர்மையாகவும் நடக்குது, சரிங்களா. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசி பாருங்கள். இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக கிடைச்சா கூட மகிழ்ச்சி செய்தி தான். ஆனால் மேக்ஸிமம் நிறைய இடங்களில் சரியான முறையில் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படிங்கிறீங்க. சிம்பிளுங்க, ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக போய் ஹெட் மாஸ்டர் மீட் பண்ணி பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு பேசுகிறதுக்கு தான் இருந்ததுன்னா அங்கே யாராவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்க யாராவது கூப்பிட்டு போய் நீங்கள் பேசலாம். ஊர் தலைவர் அந்த மாதிரி கொண்டு போய் பேசுனீங்கன்னா கொஞ்சம் அது வேலிடாக இருக்கும், சொல்கிறது கொஞ்சம் கேட்பாங்க. சார் இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டைரெக்டாக அப்ரோச் பண்ணி பேசுங்க. ஹெச்எம் கண்டிப்பாக வேக்கன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு வேக்கன்சி இருக்கலாம், ஓகே. சில ஸ்கூலில் மேக்ஸுக்கு இருக்கலாம் வேக்கன்சி, சில ஸ்கூலில் சயின்ஸுக்கு வேக்கன்சி இருக்கலாம். ஸோ எந்த ஸ்கூலில் வேக்கன்சி என்ன சப்ஜெக்ட் இருக்குது, சில ஸ்கூலில் தமிழ் இருக்கலாம், ஓகேங்களா, சோசியல் சயின்ஸ் இருக்கலாம். எந்த ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உங்களுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.